அங்கேருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் டேக் ஓவர் பண்ணிட்டான். ஜெயிலே அவன் தான் பெரிய ஆள். ஹலோ, கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் உங்களை டேக் ஓவர் பண்ண சொல்றாரு. எந்த தேசத்தில் வச்சிருக்காரோ, எந்த ஊரில் வச்சிருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில் வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, நீங்கள் டாமினேட் பண்ண வேண்டும். அங்கே நீங்கள் அங்கே வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அடிமையை போல வாழ வேண்டும் என்று அல்ல, நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெயிலேருந்து அங்கே டேக் ஓவர் பண்ணவொடனே சரி ஒன்று தூக்கிட்டு போய் அங்கே ராஜா வீட்டில் விட்டாங்க. அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டான். கடைசியில் நாட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டான். ஹலோ, இவன் வழியில் பதத்தில் போனால் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இவனை பணிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன். கால் வைக்கிற தேசத்தெல்லாம் அவனை கொடுப்பேன். உன்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, குழியில் போட்டு கொல்ல முடியாது, ஜெயிலில் போட்டு அடைக்க முடியாது, உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் உன் கூட இருப்பேன். எங்கே போனாலும் நீ மேலே வருவேன். எப்பேற்பட்ட பிரச்சனையில் உன்னை ஆளை கொண்டு போய் விட்டாலும் நீ என்ன பண்ணுவ, மேலே வந்து நிற்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ மைண்ட் அதுக்கு செட் பண்ணணும். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோனாவுக்கு திருப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பாருங்க. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாளில் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு. பாருங்க, மீனின் வயிற்றில் இருக்கிறான். இப்போ 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மீனின் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஹலோ, எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முதலே கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் ஜெபம். சிலர் மீன் வயிற்றில் போன பிறகு தான் ஜெபம்லாம் வரும். அங்கே போனோடனே இப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். ஐயோ, இது என்ன இடமோ ஏதோ தெரியல, இங்கே வந்துட்டோம்னு சொல்லி அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறான். மீன் வயிற்றில் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. இன்னொருத்தராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? போச்சு, ஆண்டவரே என் ஆவியை படத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு வந்துட்டுருப்பான். என்னை மோட்சலோகத்துக்கு கொண்டு போயிட ஆண்டவரே, மீன் முழுங்கிடுச்சு, முடிஞ்சது கதை அப்படின்னு இருப்பான். இவன் பாருங்க, மீன் முழுங்கினாலும் விட மாட்டேங்கிறான். அங்கிருந்து விண்ணப்பம் பண்றான். சொல்றான், என் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்தீர். நான் இங்கே சாகிறதுக்காக பிறக்கலன்றான். நான் மீன் வயிற்றுல சாகிறதுக்காக பிறக்கல. மீன் என் வயிற்றுல போலாமோ இல்லையே, நான் வந்து மீன் வயிற்றுல. இந்த மீனை சாப்பிட்ற ஆள் நான். இந்த மீன் என்ன சாப்பிட்டுருச்சு? இப்போ கண்டிப்பா என்னை தப்பு வித்தீர். எல்லாம் சொல்லுங்க, தப்பு வித்தீர். சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளக்கூடாதுங்க, நீங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு என்ன பேசுறான் பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ அலை மோதுது, அடிக்குது தண்ணி, கடலுக்கு அடியில் மீன் வயிற்றில் இருக்கிறான்னா பாருங்க, அப்படியே இருக்குது. போட்டில் போறதே கஷ்டமா இருக்கும். இது மீன் வயிற்றில் எப்படி இருக்கணும் பாருங்க. அங்க இருந்துட்டு ஒரு ஜெபம் வேற, இவரு ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்றாரு. சொல்றான், கர்த்தாவே என்னை பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தீர். அப்படின்னா நான் சாகாமேலனை தப்பு வித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன சொல்றான்? பிசாசு வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீ அவ்வளோதான், முடிஞ்சது, இதான் மீன் வயிற்றுக்குள்ளே வந்தாச்சே, அப்புறம் அவ்வளோதான், நீ சாவ போகிற. மீன் வந்து உன்னை நல்லா ஏப்பம் விட்டு ஜீரணிச்சிட்டு போயிட்டே இருக்க போகுது. உன் கதை இதோட முடிஞ்சது. மீன் வயிற்றுல போய் அவனா வெளியே வந்திருக்கிறானா? அதெல்லாம் நடந்ததில்லை தம்பி, முடிஞ்சது அப்படின்னு பிசாசு சொல்லிட்டு இருக்கிறானா. இவன் சொல்லுகிறான் பொய்யான மாயையை. பிசாசு வந்து டெய்லி ஏதாவது நமக்கு சொல்கிறது தான் அவனுக்கு வேலை பாருங்க. அவன் வந்து பவர்லெஸ் ஃபெல்லோ. போய் ஏதாவது ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு பொய்யை புரட்ட சொல்லிட்டு இருக்கிறது, பொய்யான மாயையை, பயத்தை உண்டாக்குறது, திகிலை உண்டாக்குறது, சூழ்நிலையை வச்சு ஜனங்களை பயமடைய செய்வது, சந்தேகமடைய செய்வது தான் வேலை. அவன் சொல்றான், இந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சொல்றான், பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்புகிறவர்கள் கடவுளுடைய கிருபை வந்தா கூட அவங்க அதை என்ன பண்றாங்க? நிராகரிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார்கள். நிறைய பேர் பாருங்க அப்படிதான். கர்த்தருடைய கிருபை வந்தாலும் அதை வந்து போக்கடிக்கிறார்கள். நானோவெனில், எல்லாம் சொல்லுங்க, நானோவெனில், நான் அந்த ஜாதி இல்லைன்றான். கிருபை எனக்கு தேவை, பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறேன், வயிற்றுல மாட்டிக்கிட்டேன், மீன் வயிற்றுல. நானோவெனில், நான் வித்தியாசமான ஆளுன்றான். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேற இடத்துக்கு கிளம்புனது. ஆனால் திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்ண போறது கிடையாது. மீன் வயிற்றுல இருக்கிறேன், கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு தப்பு வித்தீர். நான் விசுவாசத்தை பேச போறேன்றான்.
இந்த பொய்யான மாயை நான் நம்ப போறதில்லை. பிசாசு சொல்றான் இதுதான் உனக்கு கல்லறை அப்படிங்கிறான். ஆனால் நான் அதை நம்ப போகிறதில்லை. எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்து இதுதான் முடிவு உனக்கு, இதுதான் தொலைஞ்ச நீ, இதுதான் குடி மூழ்கி போச்சுன்னு சொல்றான். நீங்க சொல்லுங்க, பொய்யான மாயையை நான் நம்பி தேவனுடைய கிருபையை போக்கடிக்க போகிறது கிடையாது. பொய்யை நான் நம்புறது கிடையாது. சத்தியத்தை நான் நம்ப போறேன். கர்த்தர் என் அழிவுக்கு தப்புவித்தார். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். என்ன சொல்றான் பாருங்க, I'm going to praise the Lord. துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன்றான். நிறைய பேருக்கு மீன் வயிற்றுல ஸ்தோத்திரம் வருமா? சபைக்கு வந்தே ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரே பிரச்சனை பிரதர், கடன் பிரதர், நீங்க வேற ஸ்தோத்திரம் பண்ணுன்றீங்க, பாட்டு பாடுங்கிறீங்க, எங்க பாட்டே வரமாட்டேங்குது பிரதர், இதெல்லாம் கொஞ்சம் ஒழிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் பாட்டு பாடிக்கிறேன். அவன் சொல்றான், மீன் வயிற்றுல இருந்துட்டு சொல்றான், நான் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு. அவன் சொல்றான், நான் ஒரு நாள் போய் தேவாலயத்தில் போய் பலியிட போறேன், நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணதை நான் கண்டிப்பா செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது சொல்றான். ஏன் ரட்சிப்பு கர்த்தர் கையில் இருக்குது, ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் எனக்கு நிச்சயமா இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சிப்பாருன்னு. அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு கர்த்தர். அது யோனாவை கரையிலே வழியிலே கக்கில்ல. அது அப்புறம் மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்து கடலில் செத்துருப்பாங்க. பத்திரமா கொண்டு வந்து கரையில் இறக்கி விட்டு போச்சு பாருங்க. கரையிலே கொண்டு வந்து கக்கியது. சேஃப் ஜர்னி. அக்கறைக்கு போவோம்னா என்னப்பா வழியில தூக்கி போட்டமே, எப்படி நீ அக்கறைக்கு வந்தீங்க? கர்த்தர் என்ன வழியை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் மீன் வயிற்றிலிருந்து என்னை காப்பாற்றினார், கர்த்தர் ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதான் அவனுடைய சாட்சி. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் அதை சுதந்திரிக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு நடுவில் 1000 தடைகள் வரலாம், 1000 கஷ்டங்கள் வரலாம், 1000 பிரச்சனைகள் வந்து அலை மோதலாம். கடல்ல அலை மோதி மோதி படகுல தண்ணி வந்து நிரம்பலாம். நான் சொல்லுகிறேன், படகு கவிழாது. ஏன்னா இயேசு அந்த படகுல இருக்கிறார். அவர் சொல்லிவிட்டால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நிச்சயமா நான் சொல்றேன், அக்கறைக்கு செல்லுவோம். வியாதி என்கிற இக்கரையிலிருந்து விடுதலை என்கிற சுகம் என்கிற அக்கறைக்கு நாம் செல்லுவோம். குறைவு என்கிற இக்கரையிலிருந்து நிறைவு செழிப்பு என்கிற அக்கறைக்கு செல்வோம். தோல்வி என்கிற இக்கரையிலிருந்து வெற்றி என்கிற அக்கறைக்கு செல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?